வெல்கம் டு மீடியா ஜங்ஷன். இந்த வீடியோவில் பர்ச்சேஸ் என்ட்ரி எப்படி போடுறது. இப்போ ஐட்டம் ஏற்றுறது வந்து பார்த்திங்கன்னா நம்ம நார்மலாக போயிட்டு சிங்கிள் ஐட்டம் வந்து ஏற்றுவோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மாஸ்டரில் போய் ஐட்டம்ஸில் போயிட்டு அந்த ஐட்டம் வந்து ஒன்று ஒன்றா ஏற்றுவோம், கரெக்டுங்களா? ஸோ இது வந்து நார்மல் மெத்தடு. ஆனால் ஸ்டாக்கும் உள்ளே வரணும், அதே நேரத்தில் பொருளும் ஆட் ஆகணும், குவான்டிட்டி ஸ்டாக்கோட வேல்யூவும் ஆட் ஆகணும். அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம பர்ச்சேஸ் என்ட்ரி போடணும். நான் உங்களுக்கு 2 பில்லு காமிக்கிறேன். இது வந்து கஸ்டமர் அமைச்ச பில்லு, அதனால் அவர் பில்லுக்காகவே நம்ம வீடியோ போடுவோம். பார்த்தீங்கன்னா இப்போ நான் உங்களுக்கு ஜூம் பண்ணி காமிக்கிறேன் என்னென்ன ஆப்ஷன்ஸ் எல்லாம் நம்ம வந்து கவனிக்கணும், பர்ச்சேஸ் பில்லில் என்னென்ன ஆப்ஷன் கவனிக்கணும் அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பில் நம்பரை கவனிக்கணும், ஓகேங்களா? ஸோ பில் நம்பர் வெரி இம்பார்ட்டன்ட். அடுத்தது யாருக்கிட்டேருந்து வாங்கியிருக்கோம் அது வந்து ரொம்ப முக்கியம். ஃபஸ்ட்டு யாருக்கிட்டேருந்து வாங்கியிருக்கோம், ரெண்டாவது பில் நம்பர் முக்கியம், மூணாவது டேட்டு முக்கியம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா எந்த ஸ்டேட்டில் இருக்கிறவங்கள்ட்ட நம்ம வாங்கியிருக்கோம், ஓகேங்களா? ஸோ இங்கே வந்து ஸ்டேட் வந்து ரொம்ப மஸ்ட்டு. அதை பொறுத்து தான் ஜிஎஸ்டி, ஐஜிஎஸ்டி, எஸ்ஜிஎஸ்டியோடைய அந்த வேரியண்ட் வரும். அது நம்ம போக போக பார்க்கலாம். இப்போ இது வந்து ஐட்டமு. அதுக்கப்புறம் நம்ம எதை பார்க்கணும் அப்படின்னா டேக்ஸு பர்சன்டேஜை பார்க்கணும். இப்போ இங்கே கிளிக் பண்ணுறேன், ஜிஎஸ்டி ரேட்டு ஒன்றுமே இல்லை, ஜீரோனா நில் ரேட்டட், ஓகேங்களா? எக்ஸிம்ட் ஐட்டமாக இருக்கலாம், இல்லைனா அவங்க வந்து பில் ஆஃப் சப்ளை பில் போட்டிருப்பாங்க, அதனால் வந்து 0 ஜிஎஸ்டியில் இருக்குது. அடுத்தது குவான்டிட்டி பார்க்குறோம். மூணாவது பிஃபோர் டேக்ஸ்ன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட் வேர்ட்ஸ் இது. பிஃபோர் டேக்ஸ்னால் இப்போ சப்போஸ் இந்த இடத்துல ஒரு 5% இல்லை 18%, 12% இருந்திருந்தால் இந்த ப்ரைஸுக்கு அப்புறமா அந்த டேக்ஸ் வந்து ஆட் ஆகும். இந்த ப்ரைஸுக்கு அப்புறமா ஆட் ஆகும். நான் என்ட்ரி போடும்போது உங்களுக்கு நான் விளக்கமாக அதை சொல்கிறேன், ரைட்டா? ரைட். இது வந்து ஒரு டைப் ஆஃப் பில்லு. இதை நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். அடுத்த பில்லு வந்து பார்த்திங்கன்னா இந்த பில்லு, இதுவுமே கஸ்டமர் அமைச்ச பில் தான். நான் இந்த பில்லுமே உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ நான் வழக்கம் போல் என்ன சொன்னேன், ஃபஸ்ட்டு யாருக்கிட்ட வாங்கணுன்றது முக்கியம், ரெண்டாவது பில் நம்பர் முக்கியம், மூணாவது டேட்டு முக்கியம், நாலாவது ஐட்டம் முக்கியம். இப்போ இந்த பில்லை பொறுத்த வரையும் பாருங்கள், நல்லா கவனிங்க. இங்கே டேக்ஸ் பர்சன்டேஜ் மொதல் 4 ஐட்டத்துக்கு மட்டும்தான் 0 டேக்ஸில் இருக்குது, மீதி எல்லாம் 18% டேக்ஸ் இருக்குது. சரி, இது வந்து இப்போ இந்த பில்லை எப்படி நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தெளிவாக போட்டிருக்காங்க, இன்க்ளூசிவ் ஆஃப் டேக்ஸ். இது வந்து இன்க்ளூசிவ் ஆஃப் டேக்ஸோட வேல்யூன்னு போடுறோம். அப்போ நெட் ரேட்டுன்னு நம்ம எடுத்துக்கணும். இது வந்து நெட் ரேட்டு அப்படின்றத நம்ம எடுத்துக்கணும். அப்போ வந்து இது வந்து டைரெக்டாகவே நம்ம நெட்டு ரேட்டுன்றதுனால இன்க்ளூசிவ் ஆஃப் டேக்ஸு அப்படின்றத நம்ம மீனிங் பண்ணிக்கிறோம். ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா அவ்வளோதான். இப்போ எந்த பில்லை நம்ம ஃபஸ்ட்டு எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம ஓப்பன் பண்ண ஃபஸ்ட்டு பில்லாகவே எடுத்துப்போம், ஓகேவா? இதை வந்து எப்படி நம்ம பர்ச்சேஸ் என்ட்ரி போட போகிறேன் அப்படின்றத இந்த வீடியோவில் பாருங்கள். ஃபஸ்ட் நான் என்ன சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ட்ரான்ஸ்லேஷன் F9 ப்ரெஸ் பண்ணேன் அப்படின்னா உங்களுக்கு பர்ச்சேஸ் பில் வந்துடும். பர்ச்சேஸ் பில் போடக்கூடிய அந்த விண்டோ வந்துடும். ஃபஸ்ட்டு நம்ம வந்து மொதல் பில் எடுத்துப்போம். மொதல் பில்லோட நம்பர் வந்து 573, ஓகேங்களா? பில் நம்பர் நான் சொல்கிறது 573 பில் நம்பர், ஓகேங்களா? அடுத்து அப்படியே பார்த்தீங்க அப்படின்னா எந்த டேட்டில் நம்ம பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்றத இங்கே நம்ம வந்து பார்க்கலாம், ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பில்லை நான் வந்து திருப்பியும் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இதில் வந்து ஒரு ஐட்டம் மட்டும் ஆட் பண்ணி பார்க்கலாம். 573 பில் நம்பரு, டேட்டு வந்து 27 செப்டம்பர், ஓகேவா? இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த இடத்துல கிளிக் பண்ணி செப்டம்பர் 27 அப்படின்றத சூஸ் பண்ணிக்கிறேன். அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா சப்ளையர் டீட்டெயில் ஆல்ரெடி இருந்ததுன்னா நம்ம சர்ச் பண்ணி எடுத்துக்க முடியும், இல்லைன்னா நம்ம ஆன் ஸ்பாட்டில் ஆட் பண்ணிக்க முடியும். இந்த பில்லை பொறுத்தவரை யார் சப்ளையர், ஸ்ரீ ஓம் ஏஜென்சி அப்படின்னு இருக்குது. டவுன் பண்ணி என்ட்ரு அடித்தோடனே அவருடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்மளுக்கு வந்துடும். பார்த்தீங்க அப்படின்னா பில் நம்பர், ஜிஎஸ்டி நம்பர் முதற்கொண்டு இங்கே வந்துடும், ஓகேங்களா? ரைட். இப்போ நான் ஒரே ஒரு ஐட்டம் மட்டும் இதில் காமிக்கிறேன். ஃபஸ்ட் ஐட்டம் டாம்ஸ் 160 pages லாங் அப்படின்னு இருக்குது. நான் வந்து இப்போ சர்ச் பண்ணும்போது அந்த ஐட்டம் இருந்துச்சு அப்படின்னா நம்ம ஜஸ்ட்டு அதை செலக்ட் பண்ணிக்கிறோம். செலக்ட் பண்ணிவிட்டு எத்தனை பீஸ் வாங்கியிருக்கோன்னா 11 பீஸ். இந்த இடத்துல நான் வந்து குவான்டிட்டியில் 11 அப்படின்னு போடுறேன். இங்கே டோட்டல் வந்து 308 ரூபா எக்ஸ்க்ளூசிவ் டேக்ஸோட வேல்யூ, டோட்டல் அமௌண்ட் வேல்யூ, ஓகேவா? அப்போ வந்து நம்ம என்ன பண்ணுறோம், இந்த இடத்துல கரெக்டாக இருக்கான்னு பார்க்குறோம். ஃபஸ்ட்டு ரோ பாருங்கள், கரெக்டாக இருக்குது, 308 ரூபான்றது கரெக்டாக இருக்குது. இப்போ நான் லாஸ்ட் ஐட்டமும் ஒன்று ஆட் பண்ணி காமிக்கிறேன், ஓகேவா? இந்த லாஸ்ட் ஐட்டம் பாருங்கள், இந்த லாஸ்ட் ஐட்டம் ஜூம் பண்ணி காமிக்கிறேன். லாஸ்ட் ஐட்டம் வந்து இப்போ 118 ரூபா 12 பீஸு, சரியா? ஸோ இதில் வந்து 300 PA லாங் அன்ரூல்டு ஜெய் மாருதி அப்படின்னு இருக்குது, ஓகேங்களா? 360 360 அப்படின்னு வச்சுக்கலாம்.
இப்போது இதை ஆட் பண்ணிட்டேன். இப்போ அடுத்த ஐட்டமாக நான் என்ன பண்ண போகிறேன்னா 316 போடும்போது பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லைன்னா இந்த இடம் பாருங்கள் நியூ ஐட்டம்னு இருக்கும். ஆக்சுவலாக அதை வந்து நீங்கள் ஜஸ்ட் ஒரு என்ட்ரு அடிச்சிங்கனாலே போதும், அந்த ஓப்பன் பேஜ் வந்துடும். 360 BA லாங் அன்ரூல்டு ஜெய் மாருதி அப்படின்றது அதனுடைய ப்ராடக்ட், ஜெய் மாருதி. ஓகேங்களா, ரைட். இப்போ வந்து இதை நான் ஜஸ்ட்டு காப்பி பண்ணி தென் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ப்ராடக்ட் கோடு இருந்ததுன்னா ஸ்கேன் பண்ணிக்கோங்க. அது ஸ்கேன் பண்ணுறது கூட உங்களுக்கு குயிக்காக ப்ராசஸ் ஆகும். HSN கோடு வந்து இதோ இருக்குது. ஓகேங்களா, 48202000 அப்படின்றது HSN கோடு. இந்த இடத்துல வந்து புக்ஸு நோட்டுன்னு க்ரியேட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் நோட்டுன்னு க்ரியேட் பண்ணுறேன். இல்லை அப்படின்னா ஆன் ஸ்பாட்டில் நம்ம என்ன பண்ணுறோம், நோட்டுன்னு ஒன்று க்ரியேட் பண்ணி பேரண்ட் ஐட்டம் வந்து டிஃபால்ட்டுன்னு செட் பண்ணிவிட்டு அதுக்கு ஸ்பெசிஃபிக்காக இதுக்கு வந்து இதுதான் டேக்ஸு அப்படின்னு இருந்துச்சுன்னா, HSN கோடு இருந்துச்சுன்னா இது இங்கே நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு சேவ் கொடுத்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஆட் ஆகிக்கும். இப்போ இது வந்து எத்தனை பர்சன்டேஜ் போட்டிருக்கான், 0%. அதனால் இங்கே நான் என்ன பண்ணுறேன்னா 0 ரேட்டட்னு போடலாம், இல்லை நான் GST. நான் 0 ரேட்டட்னு போட்டுறேன். இப்போது பர்ச்சேஸ் ப்ரைஸ் வந்து என்ன போட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 118 ரூபா போட்டிருக்காங்க. 118 ரூபா பர்ச்சேஸு. இங்கே பர்ச்சேஸுன்றதை கிளிக் பண்ணிவிட்டு இப்போது மார்ஜின் வந்து 50% நீங்கள் விற்கிறீங்கன்னா 177 ரூபாய்க்கு விற்கிறீங்கன்னு அர்த்தம். அதே 40% விற்கிறீங்கன்னா ஹோல்சேல் ப்ரைஸ் வந்து 165 ரூபா அப்படின்னு அர்த்தம். ஹோல்சேல் அண்ட் ரீட்டைல் பண்ணுறவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஜஸ்ட்டு நான் வந்து சேவ் கொடுத்துட்றேன். சேவ் கொடுத்துட்டு இங்கே குவான்டிட்டியில் நான் 12ன்னு கொடுக்குறேன். 12 கொடுத்து ஆட் பண்ணோடனே எனக்கு 1416 ரூபா வரணும். இங்கே பார்த்தீங்கன்னா 1416 ரூபா வந்துடுச்சு. ஸோ இந்த பில்லை நான் வந்து ஜஸ்ட்டு சும்மா சேவ் பண்ணிக்கிறேன். சேவ் பண்ணிவிட்டு சப்போஸ் இந்த பில்லுக்கு நீங்கள் ஃபுல் பேமெண்ட் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த பேமெண்ட்டை இங்கே கேஷில் போடலாம். இல்லை ஆஃப் பேமெண்ட் பண்ணியிருந்தீங்கன்னா இப்போ உதாரணத்துக்கு ஒரு 500 ரூபா பே பண்ணியிருந்தீங்கன்னா 500 மட்டும் போட்டு சேவ் பண்ணிக்கோங்க. இது வந்து கிரெடிட்டில் போய் ஆட்டோமேட்டிக்காக உக்காந்துரும். அதுவும் நான் எண்ட் ஆஃப் த வீடியோவில் காமிக்கிறேன். ரைட், அடுத்த பில்லு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா அதில் வந்து டேக்ஸும் சேர்ந்து வருது. அதனால் அந்த பில்லை நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல கிளிக் பண்ணிவிட்டு எடிட் கொடுக்குறேன். பார்த்தீங்கன்னா இங்கே பில் நம்பர் இருக்குது. அக்டோபர் 8 வாங்கியிருக்காங்க, கிஷோர் ஏஜென்சிட்ட வாங்கியிருக்காங்க. ஓகேங்களா, இப்போ இந்த இடத்துல அந்த பில் நம்பரை நம்ம இங்கே போடுறோம். KA 2526. ஓகேங்களா, பில் நம்பர் வந்து 25-26 போட்டு அவங்க பில் நம்பர் வந்து பார்த்திங்கன்னா 1177. இதே வந்து ரெஃபரன்ஸ்லேயும் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அதை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிறீங்க. எந்த டேட்லன்னா அக்டோபர் 8 வாங்கியிருக்கிறாங்க. யார் பார்ட்டி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கிஷோர் ஏஜென்சி ஆல்ரெடி இருக்குது. நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். அவங்களோட GST கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஓல்டு பேலன்ஸு இங்கே விசிபிள் ஆகுது. ரைட்டு, இப்போது வந்து நான் இதில் வந்து டேக்ஸ் இருக்கிற ஐட்டம் மட்டும் சூஸ் பண்ணுறேன். ஃபார் எக்ஸாம்பிள் டாம்ஸ் ஃபிக்ஸ் கம்மு அப்படின்னு இருக்குது. நான் வந்து டைப் பண்ணிடுறேன். ஆல்ரெடி இருக்குங்க. ஆல்ரெடி இது எப்படி இருக்குது அப்படின்னா நான் இதுக்கு முன்னாடி ட்ரை பண்ணதுனால இருக்குது. இப்போ நான் உங்களுக்கு புது ஐட்டமாகவும் ஆட் பண்ணி காமிக்கிறேன். இப்போ நான் இதை கிளிக் பண்ணிட்டேன். கிளிக் பண்ணோடனே குடோன் அண்ட் ஷாப் மெயின்டைன் பண்ணுறவங்களுக்கும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். குடோன் அண்ட் ஷாப் மெயின்டைன் பண்ணுறவங்களுக்கு இப்போ இந்த ஐட்டம் வந்து எத்தனை பீஸ் வந்து நம்ம வாங்கியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 50 பீஸ் வாங்கியிருக்கோம். 50ன்னு போட்டேன். ஓகேவா, 50ன்னு போட்டேன். இந்த இடம் நல்லா கவனிங்க. இது வந்து டேக்ஸ் பர்சன்டேஜ் எக்ஸ்க்ளூசிவ் ஆஃப் அமௌண்ட்டு, டேக்ஸோட அமௌண்ட்டு இங்கே போட்டிருக்குது. ஓகேங்களா, டேக்ஸோடைய ஸ்லாப் நீங்கள் சப்போஸ் மாற்றிக்கலாம். ஓகே, இப்போ இந்த இடத்துல இருக்கிற ரேட்டை வந்து இங்கே கம்பேர் பண்ணுறோம். பாருங்கள், இன்க்ளூசிவ் ஆஃப் டேக்ஸ் ரேட்டு வந்து என்ன பண்ணுறாங்கன்னா 3 ரூபா 80 பைசான்னு போடுறாங்க. 3 ரூபா 80 பைசா அப்படின்னு அர்த்தம்னா என்னென்னா அதுக்குள்ளே டேக்ஸ் அப்படின்னு அர்த்தம். அப்போது நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இந்த இதில் இங்கே ஒரு டிக்கு வைங்க. அதை பாருங்கள், இன்க்ளூட் ஆஃப் டேக்ஸ் வேல்யூ இங்கே ஒரு டிக்கு வச்சுட்டு நான் இங்கே 3.80 போட்ட உடனே 190 ரூபா எனக்கு ரிசல்ட்டு வந்துடுச்சு. இது கரெக்டாக அப்படின்னு பார்க்குறதுக்கு நீங்கள் என்ன பண்ணணுன்னா இதை மல்டிபிள் பண்ணிங்க அப்படின்னா இப்போ எது கூட செலக்ட் பண்ணால் அந்த ரேட் வருதுன்னு பார்ப்போம். இப்போ நெட் ரேட் தான் நம்மளுக்கு டிரான்ஸ்பரண்ட்டாக தெரியுது. ஏன்னா இன்க்ளூசிவ் ஆஃப் டேக்ஸ்ன்னு போட்டுட்டான், அவன் தெளிவாக போட்டிருக்கான். எக்ஸ்க்ளூசிவ் ஆஃப் டேக்ஸ்ன்னு போட்டாங்கன்னா நம்ம அந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுவோம். கரெக்டாக இப்போது 50 × 3.80 போட்டோன்னா 190 ரூபா நம்மளுக்கு ரிசல்ட் வரணும். அதே வந்து இன்க்ளூசிவ் ஆஃப் டேக்ஸ் வேல்யூ வந்துச்சுன்னா எவ்வளோ இருக்கும், இப்போ 50 × 3.22
0 போட்டிங்கன்னா 161 ரூபா தான் வரும். ஓகேவா? ஸோ அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 190 ரூபா தான் ஆக்சுவலாக ரிசல்ட். இது வந்து பிஃபோர் டேக்ஸு. இந்த 18% ஆட் ஆகிறதுக்கு முன்னாடி கிடைக்கக்கூடிய ரேட் வந்து 3.22. இது வந்து டேக்ஸ் ஆட் ஆனதுக்கப்புறம் வரக்கூடிய ரேட். அதனால தான் இங்கே இன்க்ளூசிவ் ஆஃப் டேக்ஸ் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு புரியல அப்படின்னா நான் இப்போ 2வது ஐட்டமும் இப்போ உங்களுக்கு ஆட் பண்ணி இந்த ரிசல்ட்டுக்கு உங்களுக்கு கொண்டு வரேன். ஓகே, இப்போ வந்து நீங்கள் அந்த ஐட்டம் ஆட் பண்ணுறதுலேயும் உங்களுக்கு புரிஞ்சிடும். விஇன்னு போடும்போது அந்த ஐட்டம் இல்லை அப்படின்னா ஒரு என்ட்ரு மட்டும் அடித்தா போதும், ஆட்டோமேட்டிக்காக ஐட்டம் ஆட் பண்ணுற பேஜ் வந்துடும். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், விஇஎம் ஓகேவா, குயிக் கம் அதானே, வேறு என்ன போட்டிருக்கு, 50 ml அட்டு 10 ரூபா. ஆக்சுவலாக அவங்க விற்கிற ரேட்டு வந்து 10 ரூபா ரேட்டுன்றதுனால 10 ரூபான்றதை இங்கே மென்ஷன் பண்ணிட்டாங்க. ஜஸ்ட் இதை காப்பி பண்ணி அடுத்த இடத்துல நான் பேஸ்ட் பண்ணிடுறேன். இந்த இடத்துல ஹெச்எஸ்என் கோடு வந்து மாறுது இல்லையா? என்ன மாறுது, 35 இது மாறுது. அப்போ வந்து இதுக்கு வந்து கம்மு கேட்டகரின்றதுனால இந்த குரூப்பில் வந்து நான் என்ன பண்ணுறேன், கம்முன்னு போட்டு ஒரு என்ட்ரு அடிக்கிறேன். கம்முன்ற ஒரு கேட்டகரியை ஸ்பாட்லேயே க்ரியேட் பண்ணுறேன். ஓகேங்களா? க்ரியேட் பண்ணிவிட்டு இங்கே ஹெச்எஸ்என் கோடு அங்கே என்ன போட்டிருக்காங்க, 3506 அப்படின்னு போட்டாங்க. இப்போ நான் சேவ் கொடுத்தோன்னு பாருங்கள், இங்கேயும் மாறிடுச்சா? ஸோ ஒன் டைம் நம்ம அந்த குரூப் வைஸும் பிரிக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரைட், பர்ச்சேஸ் ப்ரைஸ் வந்து என்ன போட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா 6.356 ரூபா. அதாவது பிஃபோர் டேக்ஸ் வந்து 6.356. அப்போ லேண்டிங் ப்ரைஸ்ன்றது தான் அந்த நெட் ரேட்டு. ஓகேவா? அப்போ 7 ரூபா அப்படின்னு போட்டாங்க. ஓகே, இப்போ பர்ச்சேஸ் ப்ரைஸ்லேருந்து நம்ம மார்ஜின் வைக்கிறோம் அப்படின்னா இப்போ 50% கொடுத்தா பாருங்கள் 10 ரூபா வந்துச்சு பாருங்கள் நச்சுன்னு. ஓகேவா? ஹோல்சேல் ப்ரைஸ் இருந்துச்சுன்னா 40% கொடுத்தீங்கன்னா 9 ரூபா வந்துடுச்சு. ஜஸ்ட்டு நான் சேவ் பண்ணிட்டேன். இப்போ குவான்டிட்டி கொடுக்கணும். குவான்டிட்டிக்கு பார்த்தீங்கன்னா இதில் 20 பீஸ் வாங்கியிருக்கிறாங்க, 20 பீஸுன்னு போட்டேன். இந்த இடத்துல இன்க்ளூஸ் ஆஃப் டேக்ஸ் வேல்யூ எவ்வளோ, 7 ரூபா 50 பைசா, 7.50. அப்போ 7.50 அப்படின்னு கொடுத்தேன்னா எனக்கு ரிசல்ட் என்ன வரணும், உங்களுக்கு 20 பீஸுக்கு 7 ரூபா 50 பைசானா 150 ரூபா வரணும். இந்த பில்லில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து 120 × 7.50 இருங்க, ஒரே நிமிஷம் கால்குலேட்டர் எடுத்துக்கோங்க. 20 × 7.50 பைசா போட்டால் 150 ரூபா வந்து வேல்யூ இங்கே வரணும். ஓகேங்களா? இவங்க ஃபுல் இது அனுப்பாதனால நம்மளுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகுது. ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல கரெக்டான ரேட்டு 150 ரூபா இன்க்ளூஸ் ஆஃப் டேக்ஸ் வேல்யூ நம்மளுக்கு இங்கே ஆட் ஆகிடுச்சு. இருங்க, கிளிக் பண்ணிக்கிறேன். எடிட் பண்ணுறதுக்கு ஜஸ்ட்டு இதை செலக்ட் பண்ணி எடிட் கொடுங்க. இந்த இடத்துல நம்ம டேக்ஸ் போடாமல் விட்டுட்டோம். ஸோ 18% போடணும். போட்டால் தான் நம்மளுக்கு கரெக்டான டேக்ஸ் வேல்யூ இன்க்ளூஸ் ஆஃப் டேக்ஸ் வேல்யூவில் உங்களுக்கு ஷோ பண்ணோம். ஓகேங்களா? இல்லைனா இதை டபுள் கிளிக் பண்ணி எடிட் பண்ணுறதுனா டபுள் கிளிக் பண்ணிவிட்டு திருப்பி நீங்கள் இங்கே வேல்யூ சேஞ்ச் பண்ணி கூட பார்க்கலாம். இப்போ இன்க்ளூசிவ் இல்லாமல் எக்ஸ்க்ளூசிவ் போட்டால் கரெக்டாக வருமானு கேட்டிங்கன்னா வரும். பாருங்கள், இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த இன்க்ளூசிவ் டேக்ஸ் வேல்யூவை தூக்கிட்டு இப்போ 6 ரூபா நம்மளுக்கு எவ்வளோ வந்துருக்குது, 6 ரூபா 356ன்னு வந்துருக்குது. இருங்க, 6.356 அப்படின்னு போட்டோன்னா எனக்கு 177 ரூபா வந்து ரிசல்ட்டு வந்திருக்குது. அதாவது எதுக்கு, இந்த 20 பீஸ் × 6 ரூபா அதாவது டேக்ஸ் எக்ஸ்க்ளூசிவ் வேல்யூவுக்கு ஒரு மாதிரியும் இன்க்ளூசிவ் வேல்யூவுக்கு ஒரு மாதிரியும் வரும். இங்கே டிக் அடிச்சிட்றேன். டிக் அடிச்சுட்டு இப்போ இன்க்ளூசிவ் ஆஃப் வேல்யூ போட்டு நான் ஆட் பண்ணேன்னா எனக்கு 150ன்றது வேல்யூ வருது. ஓகேங்களா? அப்போ 127 ரூபா 12 பைசான்றது பிஃபோர் டேக்ஸு. இப்போ இந்த பில்லில் ஒன்றுன்னு இந்த இடத்துல வரக்கூடியது பிஃபோர் டேக்ஸு. அதுக்கப்புறம் கீழே டேக்ஸ் ஆட் ஆகி உங்களுக்கு ஒரு ரிசல்ட் வரும். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இல்லைன்னா நான் இன்னொரு வீடியோவில் கூட உங்களுக்கு இந்த பர்ச்சேஸ் என்ட்ரி இன்னும் டெப்த்தாக கூட சொல்லித்தரேன். பர்ச்சேஸ் என்ட்ரியை பொறுத்தவரையும் பேசிக் ப்ரைஸ், டேக்ஸ், நெட் ரேட் வர்ற ஆப்ஷனும் உண்டு. டேரெக்டாக நெட் ரேட் வந்துடும். டேரெக்டாக நம்ம நெட் ரேட் போட்டால் கூட நம்மளுக்கு கரெக்டான ரிசல்ட்டை கொண்டு வந்துடும். இப்போ நான் சேவ் பண்ணிடுறேன். கேஷ் கொடுத்தா கேஷு, இல்லைனா இல்லை. ஓகே, இப்போ நம்ம ஸ்டாக் ரிப்போர்ட் பார்க்கலாம். அதே மாதிரி அவுட்ஸ்டாண்டிங் ரிப்போர்ட்டையும் பார்க்கலாம். இப்போ நான் ரிப்போர்ட்ஸில் போய்ட்டு ஸ்டாக் ரிப்போர்ட்ஸில் ஸ்டாக் சம்மரியில் போய்ட்டு ஓகே கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு கரண்ட்லி இருக்கக்கூடிய எல்லா ஸ்டாக்கோடைய டீட்டெயில்ஸும் எனக்கு எடுத்துகிட்டு வந்துடும். ஓகேங்களா?
ரைட். இப்போது அவுட்ஸ்டாண்டிங் லாஸ்ட் வீடியோவில் வரவு செலவுன்னு ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அந்த வீடியோவில் ஒரு விஷயத்தை நான் மறந்துட்டேன். ஸோ அதை வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த ஸ்க்ரீனில் இப்போ இந்த மெயின் ஸ்க்ரீன்லேயே நீங்கள் வந்து அவுட்ஸ்டாண்டிங் பார்க்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் பேயபிள்னால் நம்ம சப்ளையருக்கு கொடுக்க வேண்டிய தொகை அப்படின்றது பேயபிள். ரிசீவபிள் ஷார்ட்டாக பார்த்தீங்கன்னா இவ்வளோ தூரம் நம்மளுக்கு வர வேண்டியிருக்கு, இவ்வளோ தூரம் நம்ம தர வேண்டியிருக்கு. இதை டீட்டெயிலாக பார்க்கணும் அப்படின்னா இங்கே கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இங்கே அவுட்ஸ்டாண்டிங் பேஜஸ் ஓப்பன் ஆகிடும். இதில் பேயபிள் அப்படின்னு கொடுத்துட்டு ஷோ கொடுத்தோம் அப்படின்னா உங்களுக்கு பேயபிள் டீட்டெயில்ஸோட வந்துடும். இதெல்லாம் நம்ம வந்து தர வேண்டிய தொகைகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதே ரிசீவபிள் கொடுத்துட்டு ஷோ கொடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வர வேண்டிய தொகைகள் அப்படின்ற அந்த கேட்டகரியில் இது விசிபிள் ஆகும். ரைட்டு. இப்போ ஜிஎஸ்டி ரிப்போர்ட்டு பார்ப்போம். ஜிஎஸ்டி ரிப்போர்ட்டில் GSTR 2 ரிப்போர்ட்டை பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் எந்த டேட்டில் பார்க்கலாம், இப்போ இந்த மாதம் மட்டும் பார்க்குறோன்னு வச்சுக்கோங்களேன். இல்லைனா ஆகஸ்ட்லேருந்து கரெக்டாக வந்து இப்போது செப்டம்பர் 30 வரைக்கும் செலக்ட் பண்ணி ஓகே கொடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு B2B அப்படின்னு சொல்லுவாங்க. B2B அப்படின்ற கேட்டகரியில் உங்களுக்கு விசிபிள் ஆகும். ஸோ என்னென்ன பில் போட்டிருக்கோம், என்னென்ன வேல்யூ, என்னென்ன டேக்ஸ் வேல்யூ அப்படின்றத போட்டு உங்களுக்கு அழகாக வந்துடும். இதை நீங்கள் ஜென்ரேட்டட் எக்ஸலில் ஜென்ரேட் பண்ணி உங்கள் ஆடிட்டருக்கு கொடுக்கலாம். ஸோ ஜிஎஸ்டி ரிப்போர்ட்டு ஜென்ரேட் பண்ணுறதும் இந்த சாஃப்ட்வேரில் ரொம்ப ஈஸி. இல்லை நான் ஜிஎஸ்டி தான் போடுறேன் அப்படின்னா நீங்கள் வந்து பர்ச்சேஸில் வெறும் நெட் ரேட்டை போட்டு கூட நீங்கள் பர்ச்சேஸ் என்ட்ரி வந்து கிளியர் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ பர்ச்சேஸ் என்ட்ரி போடுறவங்களுக்கு ஒரு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ. ஸோ எக்ஸல் எக்ஸ்போர்ட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் ஜஸ்ட்டு அதை வியூ பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ GSTR 2ன்னே இருக்கும். இதை நீங்கள் வந்து ஆடிட்டருக்கு அனுப்பும் போது உங்களுக்கு ஈஸியாகவே நம்ம ஃபைலிங் ப்ராசஸுக்கு தேவையானது எல்லாமே நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணி கொடுத்துட முடியும். ரைட். ஃபைனலாக பில் பை பில் பேலன்ஸ்னு சொல்லுவாங்க. அதாவது ஒருத்தவங்களுக்கு நம்ம பேமெண்ட் செட்டில் பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ சப்ளையருக்கு ஒரு பேமெண்ட்டை கொடுக்க போகிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்போ வந்து எந்த பில்லுக்கு நம்ம கொடுத்துருக்கோம், எத்தனை பில்லு நம்ம போட்டிருக்கோம், அவருக்கு எந்த பில்லுக்கு நம்ம அந்த பேமெண்ட்டை செட்டில் பண்ணியிருக்கோம் அப்படின்றத லாஸ்ட்டாக பார்த்து முடிச்சிடலாம் இந்த டாபிக்ஸை. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா ட்ரான்ஸேக்ஷனில் போயிட்டு பேமெண்ட்டு அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஓகேங்களா, அது பேமெண்ட்டுன்னு இருக்குது. F5 ப்ரெஸ் பண்ணிங்கன்னா கூட அது ஓப்பன் ஆகிடும். ஃபஸ்ட்டு நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஸ்ரீ ஓம் ஏஜென்சி அப்படின்றவங்களுக்கு நம்ம பேமெண்ட்டை செட்டில் பண்ண போகிறோம். எவ்வளோ பேமெண்ட்னா ஒரு 500 பேமெண்ட் செட்டில் பண்ணுறோம். அவங்களுக்கு பேலன்ஸ் வந்து 1532 ரூபா நம்ம தர வேண்டியது இருக்குது. இப்போது இந்த பில்லுக்கு தான் இந்த பேமெண்ட் அப்படின்றத எப்படி ஆட் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே ரெஃப் டேக்ஸ்ன்னு இருக்கும். ஓகேங்களா, ஸோ இந்த இடத்துல டிஸ்கிரிப்ஷனில் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா பை கேஷ் அப்படின்றத கொடுத்துட்டு ஜஸ்ட்டு இந்த இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆட் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா எந்த பில்லுக்கு இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டு வந்து பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் 2வது பில்லுக்கு அந்த பில் நம்பர் இந்த இடத்துல வேல்யூ செலக்ட் பண்ணி ஓகே கொடுத்துட்றேன். அந்த பர்டிகுலர் பில்லுக்கு இந்த 500 ரூபா வந்து லெஸ் பண்ணிடுச்சு. அப்போது அந்த 500 ரூபா வந்து அந்த இதுக்கு வந்து உங்களுக்கு அட்ஜஸ்ட் ஆகிடும். இப்போ நான் சேவ் கொடுத்துட்டேன் அப்படின்னா உங்களுக்கு டியூ வாண்ட் ட்ரான்ஸேக்ஷனுங்கிறது எஸ் கொடுத்துட்றோம். ரெஃபரன்ஸ் அமௌண்ட்டு ஷுட் பி மோர் தென் ஆக்சுவல் அமௌண்ட்டு அப்படின்னு சொல்லுது. ஓகேங்களா, அப்போனா என்னென்னா இந்த இடத்துல அந்த அமௌண்ட்டில் இப்போ 500 தானே கொடுத்துருக்காங்க. அப்போ 500ன்றதை நம்ம இங்கே மென்ஷன் பண்ணிடுறோம். மென்ஷன் பண்ணிவிட்டு சேவ் கொடுத்துட்றோம். சேவ் கொடுத்தோடனே ட்ரான்ஸேக்ஷன் உங்களுக்கு சேவ் ஆகிடும். இப்போது ரிப்போர்ட்ஸில் பார்த்து ஒரு லெஜர் ரிப்போர்ட்ஸ் நம்ம கஸ்டமருடைய லெஜர் ரிப்போர்ட்ஸ் நம்ம பார்த்து அவங்களுடைய இது வந்து கிளியர் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே லெஜர் புக்கு அப்படின்னு இருக்கும். கஸ்டமர்ன்ற செக்ஷனில் பார்த்தீங்கன்னா லெஜர் புக் இருக்கும். சப்ளையர்ன்ற செக்ஷனில் வந்து பார்த்திங்க அப்படின்னா லெஜர் புக்குன்றதை கிளிக் பண்ணியிருப்பாங்க. இப்போ நாங்கள் இங்கே கிளிக் பண்ணிவிட்டு ஸ்ரீ ஓம் அப்படின்னு கொடுத்துட்டு அவருடைய எல்லா டீட்டெயில்ஸும் நம்ம இங்கே வியூ பண்ணோம் அப்படின்னா A to Z நம்மளுக்கு இங்கே வந்துடும். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா தெரியும் நம்ம எத்தனை பில் போட்டிருக்கிறோம். ஓகே, பில் நம்பர் என்ன, எந்தெந்த டேட்டில் போட்டிருக்கோம், ரெஃபரன்ஸ் பேமெண்ட்டை வந்து எப்போ வந்து நம்ம வந்து கொடுத்துருக்கோம் அப்படின்றத போக மீதி பேலன்ஸ் வந்து நம்ம கொடுக்க வேண்டியது எவ்வளோ இருக்குதுன்றதையும் இங்கே உங்களுக்கு அழகாக விசிபிள் ஆகிடும். ஸோ இந்த சாஃப்ட்வேர் ஒரு 2-3 ஆப்ஷன்ஸ் மட்டும் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா இதை ஈஸியாக நம்ம வந்து பில்லிங் ப்ராசஸ் பண்ணி அக்கௌண்ட்ஸை சூப்பராக மெயின்டைன் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.